பார்ப்பீங்க. நாம் தமிழரோட வெற்றி சதவீதம் ரொம்ப அதிகமா தான் இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த தேர்தல் மட்டும் இல்ல, இதுக்கு முன்னாடி நடந்த பல தேர்தல்லையும் முன்கூட்டியே வேட்பாளர்கள் அறிவிக்கிறதாகட்டும், ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒவ்வொரு தனித்துவமான எந்த ஒரு குற்ற பின்னணியும் இல்லாத ரொம்ப ஒரு படித்த பட்டதாரிகளை மட்டுமே வேட்பாளராக நிறுத்தினாங்க. இப்பயும் அதேதான், எல்லாருக்கும் முன்னால களத்துல இறங்கியாச்சு. நம்மளும் இப்ப களத்துல இறங்கிருக்கோம், நீங்களே பாத்துருப்பீங்க. பிரச்சாரமும் தொடங்கியாச்சு. இப்படி எல்லாருக்கும் முன்னாடி பிரச்சாரம் தொடங்கினதுக்கு ஒரே காரணம், எங்களோட கொள்கை, எங்களோட சித்தாந்தம் ரொம்ப தெளிவா இருக்கு. நாங்க யாரையும் எதிர்பார்க்கல. சீட்டுக்காகவும் சரி, எந்த ஒரு தொகைக்காகவும் நம்ம யாருக்கும் விலையும் போல. அதனால நம்ம ரொம்ப தைரியமா தூய அரசியலை நம்ம முன் வச்சு நம்ம களத்துல நிக்கிறோம், களத்துல இறங்கிட்டோம். ஒவ்வொரு தொகுதியிலையுமே வேட்பாளர்கள் களமாட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னி வரைக்கும் பல கட்சிகள் இன்ஸ்டாகிராம்லயும் வெறும் முகநூல்லையும் மட்டும்தான் தன்னோட பிரச்சாரத்தை பண்ணிட்டு இருக்காங்க. நாங்க களத்துல இறங்கி மக்களுக்காக நின்று அனைத்து போராட்டங்களும் ஆகட்டும், பிரச்சாரம் ஆகட்டும், எல்லாமே நம்ம களத்துல இறங்கிடும். அதனால வெற்றி கண்டிப்பா தமிழ் தேசியம் பக்கம் தான் இருக்கும். தமிழ் தேசிய பக்கம் தான், நாம் தமிழர் கட்சி பக்கம் தான் இருக்கும்.